அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா யௌமில் ஜுமா கடமையான இந்த ஜுமாவுடைய தினத்தில் கட்டாயம் எல்லாரும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். யார் இதை விடுகிறார்களோ, 3 வாரம் தொடர்ச்சியாக விடுகிறார்களோ, அவர்கள் இறை மறுப்புக்கு சென்று விட்டார்கள் என்ற அடிப்படையில் இஸ்லாம் நமக்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். உலகத்தில் அல்லாஹு தஆலா இந்த ஜுமாவுடைய தினத்தை பற்றி மட்டுமே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளும் இந்த ஜுமாவுடைய வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தினம்தான். முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாளும் இந்த வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தினம்தான். இந்த உலகம் அழிக்கக்கூடிய நாளும் இந்த ஜுமாவுடைய தினம்தான், வெள்ளிக்கிழமை தான். அப்போ இந்த உலகம் அழிக்கக்கூடிய நாளும் இந்த நாள் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தில் யௌமில் ஜுமா, ஜுமாவிற்கு அழைக்கப்பட்டதென்றால் நீங்கள் பள்ளி வாயிலுக்கு வரைய வேண்டும், அங்கே இபாதத்தில் ஈடுபட வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் பூமி நிறைய அல்லாஹ்வுடைய அருளை தொலாவிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய வசனத்தின் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்துகிறான். ஏன் இதை நினைவுபடுத்துகிறேன் என்றால், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தாயிக்களும் இதை நினைவுபடுத்தி கொண்டே வருகிறார்கள். காரணம் என்ன? ஏகத்துவம் என்பது உபதேசம் இருக்கிறதே, அந்த உபதேசம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய சமூகம் மட்டுமல்ல, ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் உபதேசம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் வழிகட்ட நிலைக்கு தள்ளப்படுவார்கள், வழிகேட்டுக்கு சென்று விடுவார்கள் என்பதை நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை பார்த்தோம் என்றால் தெரியும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் உபதேசத்தை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரோடு சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது எங்களுக்கு நரகத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போதிப்பார்கள். அந்த போதனை எங்களுக்கு கண் முன்னாடியே காட்டப்படும். சொர்க்கத்தை பற்றி பேசுவார்கள். நாங்களெல்லாம் சொர்க்கத்திலே உட்கார்ந்திருப்பதைப் போல எங்களுடைய உள்ளம் இருக்கும். நரகத்தை பற்றி பேசுவார்கள். அதை பற்றி நாங்கள் அழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய பண்பை உள்ளவர்களாக இருப்போம். ஆனால் பள்ளியை விட்டு வெளியே சென்று விட்டோம் என்று சொன்னால், பள்ளிவாசலை விட்டு வெளியே போயிட்டோம்னா எங்களுடைய உள்ளங்கள் தடமாறுகிறது. குழந்தைகளுடைய பொருளாதாரத்திற்காகவும் எங்களுடைய தேவைக்காகவும் நாங்கள் பொருளாதாரத்தை தொலாவி சென்று இந்த மார்க்கத்தை விட்டு விடுகிறோம், அதில் விட்டு நழுவி விடுகிறோம். சொர்க்கமும் நரகம் எங்களுக்கு மறக்கடிக்கப்படுகிறது என்று சஹாபாக்களுக்குள் பேசிக்கொண்ட ஒரு வரலாற்று சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் பதிவு செய்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இருக்கிறதே, இதுதான் இந்த தலைப்பு. உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு முறை தான். இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, 2வது முறை நம்ம இந்த உலகத்தில் வாழ்வோமா? மற்ற சமூகத்தினுடைய நிலைப்பாடு வேற. மறுஜென்மம் எடுத்த ஒரு கூட்டம் வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் வேற. இஸ்லாத்தை பொறுத்தளவில் ஒரு முறைதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. அது யார் யாருக்கெல்லாம்? நல்லவர்களுக்கும் ஒரு முறைதான், கெட்டவர்களுக்கும் ஒரு முறைதான் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு முறைக்கு அப்பாற்பட்டு நம்ம என்ன செய்வோம்? மரணித்த பிறகு மீண்டும் இந்த உலகத்தில் வரப்போகிறோமா? கிடையாது. ஒரே முறையாக வாழப்போகிறோம். அந்த வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் இந்த உலக சமுதாய மக்களுக்கு நினைவுபடுத்துகிறான். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுக்கும் ஐயக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்திற்கு சொல்லி காட்டுகிறான், மௌத்தையும் வாழ்வையும் உங்களுக்கு சோதனையாகவே வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மரணம் வந்து விட்டது என்றால் நாம் சோதிக்கப்படுகிறோம். வாழ்வை அல்லாஹ் நீட்டித்து வைக்கிறான் என்றால் சோதனை தான். அப்போ மரணத்தையும் வாழ்வையும் இந்த உலகத்தில் உங்களுக்கு சோதனையாக அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக நினைவுபடுத்துகிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் பாருங்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் யாருமே மரணத்தை விரும்பி கேட்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்.
மரணத்தை விரும்பி கேட்கக்கூடாது. மரணத்தை யாரும் விரும்பாதீர்கள், அது அல்லாஹ்விடத்தில் உள்ளது. அதற்கு பதிலாக எனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து நல்ல அமலை செய்யக்கூடிய பாக்கியம் கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நீங்க கேட்க வேண்டும். நிறைய பேர் கேட்பாங்க, உலகத்தில் கஷ்டம் வந்துருச்சுன்னா, துன்பம் வந்துருச்சுன்னா, நோய் அவரை பிடித்து கொண்டால், நோயுடைய வேதனை தாங்க முடியவில்லை என்று சொன்னால், அவருடைய வாயில் அதிகமான வார்த்தை வருவது என்னவென்றால், எனக்கு மரணம் வந்துவிடக் கூடாதா, நான் இந்த உலகத்திலே மரணித்து விடக்கூடாதா, இந்த வேதனை என்னால் பொறுக்க முடியவில்லையே, நான் தற்கொலை செய்யக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். வயிற்று வலியினால் தாங்க முடியாத எத்தனையோ இளைஞர்கள் தூக்கில் தொங்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது. மரணத்தை விரும்புகிறார்கள். ஒரு பெண்ணை விரும்புகிறான், அந்த பெண் அவனுக்கு கிடைக்காமல் இருப்பதினால் அவன் என்ன செய்கிறான்? தற்கொலை செய்து கொள்கிறான். அது மட்டுமல்ல, பரீட்சையில் எழுதுகிறான், 10th +2 மார்க்க பார்க்கிறான், நம்ம வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது, நம்ம வாழ்க்கை இதோடு நிராசை அடைந்து விட்டது, ஆகையால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவோம் என்று என்ன செய்கிறான்? தற்கொலை செய்து மலைகளையும் விழுகக்கூடிய காட்சி இன்றைக்கு தமிழகம் முழுக்க பார்த்து கொண்டு வருகிறோம். செய்தி திறந்த ஒவ்வொரு பிரச்சனை, வட்டியினுடைய தொல்லை, வட்டியில போய் பணத்தை வாங்கிடுறான், ஏதோ ஒரு வகையில் சிக்கிடுறான், மீள முடியல, மீள்வதற்கான வாய்ப்பில்லை. குடும்பத்தோடு பச்சிலம் குழந்தைக்கு தெரியாது, அந்த கடனுடைய சுமை என்று அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தைக்கு விஷத்தை ஊற்றிவிட்டு அவனும் விழுகிறான், அந்த குழந்தையும் சாகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சமீபத்தில் நாளிதழில் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால், பிள்ளையோடு தாயும் கிணற்றுக்குள் உழுகக்கூடிய காட்சி, மௌத்தா போய் பிள்ளையும் தாயும் எடுக்கக்கூடிய நிலை. நண்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு முறை தான், இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை. மறு உலகத்தில் தான் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை முஸ்லிம்கள் ஆணித்தரமாக நம்பியும் அதில் எத்தனையோ பேர்கள் தற்கொலை செய்யக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்படுகிறார் என்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதவர்களையும் சரியான முறையில் ஈமான் கொள்ளாத உடைய நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி சொல்றாங்கன்னா, மனிதர்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. மனுஷங்களிலேயே சிறந்தவர் யார் தெரியுமா? நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு ஒருத்தர் 100 வருஷம் வாழ்றான் அப்படின்னா பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. 150 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்றான்னா பெரிய ஆச்சரியமே இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யார் தெரியுமா மனுஷங்களிலே சிறந்தவர்? ஒருத்தருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து அவர் நல்ல முறையில் அமல் செய்து அமலா, அவருடைய வாழ்நாளில் அமலாக கழித்து மரணிக்கிறாரே, அவர்தான் மனிதர்களிலே சிறந்தவர். மனுஷங்களிலேயே கெட்டவர் யார் தெரியுமா? தனக்கு நல்லதை நாடி இருந்தும் அதை தவறவிட்டு இந்த உலகத்தில் மனம் போன போக்கிலே வாழ்ந்தவர்கள் தான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் ரொம்ப மோசமான மனிதர்கள் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய இந்த வரலாற்று சம்பவங்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு வீட்டினுடைய ஒரு அறையிலும் சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறார். சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, தோழர்களிடத்துல, இந்த அறையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தோழர்களுக்கு அல்லாஹ் விரும்பியை நாடுகிறான் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம அந்த பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு மலக்கு இறங்கிட்டார், கண் கூட தெரிஞ்சிருச்சு, நான் சாத்தியம் இல்லை, உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்க, நடங்கிருச்சு, உங்கள் தேவையெல்லாம் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னால் நம்ம என்ன நிலையில் இருப்போம்? நம்முடைய நிலை எப்படியா இருக்கும்? நாம் என்னென்னலாம் கேட்போம். ஆனால் சஹாபாக்கள் எப்படி கேட்பார்கள் என்பதை மார்க்கம் சொல்லுகிறது. சஹாபாக்கள் இடத்துல உமர் ரலியல்லாஹு கேட்கிறார், ஒரு தோழர்கிட்ட கேட்கிற, ஒரு தோழர் எப்படி என்ன நினைப்பீங்க? அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் கலீஃபா உமர், இந்த அறை முழுக்க தங்கம் வேண்டும் என்று கேட்பேன். தங்கம் இருக்கணும், இந்த அறை முழுக்க தங்கம் இருக்கணும். அந்த தங்கத்தை நான் என்ன செய்வேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வேன். தான் வச்சுக்குவேன்னு சொல்லலை, எனக்கு என் குடும்பத்துக்கு வச்சுக்குவேன்னு சொல்லலை, யாருக்கு வைத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார்?
எனக்கு அல்ல, தலையறை முழுக்க தங்கம் கிடைத்தாலும் அந்த தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். வேற ஒரு தோழர் கேட்கிறார், நீங்க என்ன நினைப்பீங்க? அவர் சொல்லுகிறார், கலீஃபா உமர் இந்த அறை முழுக்க தங்கம் மட்டுமல்ல, அவர் தங்கத்தை கேட்டாரு, வெள்ளியும் வைரமும் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷம் அடையும் தெரியுமா? அந்த முழுக்கை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து அதில் கிடைக்கக்கூடிய இன்பத்தை நாங்கள் பெறுவோம் என்று சொல்கிறார். எல்லாரும் ஒவ்வொரு கருத்தையும் சொல்றாங்க. தோழர்லாம் உமர்லாட்டு கேட்கிறாங்க, உமரே கலீஃபா உங்களுக்கு என்ன தோணுகிறது? உங்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை வழங்கினா என்ன கேட்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உமர்லாக சொல்லுகிறார்கள், இதுதான் நபி தோழர்களுக்கும் நமக்கும் உள்ள நிலை. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நபி தோழர்களுக்கும் நமக்கும் உள்ள நிலையை சிந்தித்து பாருங்கள். உமர்லாக சொல்லுகிறார்கள், நான் இந்த அறை முழுக்க அபூ ஹுதைபாவையும் சாலிமையும் கேட்பேன் என்று கேட்கிறார். சஹாபாக்களுக்கு ஒரே வியப்பு, தங்கத்தை கேட்கிறேன், பணத்தை கேட்கிறேன்னா வாய்ப்பு இருக்குது, அது என்ன ஒரு தோழரையும் முன்னேறி தோழரையும் கேட்கிறீர்கள், என்ன காரணம்? இந்த சாலிமும் ஹுதைபாவும் இருக்கிறார்களே, அவர்கள் 2 பேரும் குர்ஆனை மனனம் செய்தவர்கள். அந்த 2 பேர் மூலியமாக பல பேர் இஸ்லாத்தின் பக்கம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலியமாக நிறைய பேர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால என்ன செய்வோம், நான் அவரையும் அவனுடைய தோழர் சாலிம், அவருடைய அடிமை சாலிமையும் நான் கேட்பேன். காரணம் என்னன்னா, அவர்கள் மூலியமாக இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு வாய்ப்பாக அமையும். வேற என்ன ஆசை இருக்கிறது? 2வது ஆசை இருக்கிறது எனக்கு. இரவு நேரத்தில் மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருப்பார்கள், தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் என் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தனித்து இரவுல ஒதுங்கி நேரத்தை ஒதுக்கி எல்லாரும் தூங்குவார்கள், எல்லாருக்கும் தூக்கம் வரும். அந்த நேரத்தில் நான் மட்டும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அடிபணியக்கூடிய ஒரு அடிமையாக இருக்க வேண்டும் என்று உமர்லாஹு சொல்கிறார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் தோழர் சொல்லுகிறார், உமர்லாஹு சொல்லுகிறார்கள், என்னை நேசிக்கின்ற தோழர்கள் நான் தவறு செய்கின்ற பொழுது, கலீஃபாவாக நான் இருக்கிறேன், நான் ஏதாவது தவறு செய்தால் அதை சுட்டி காட்டக்கூடிய தோழர்களும், நான் நன்மை செய்தால் அதை எனக்கு ஆர்வமூட்டக்கூடிய தோழர்களையும் எனக்கு இந்த அறை முழுக்க மக்களை ஏற்படுத்தி கொடு என்று நான் ரப்புல் ஆலமீன்கிட்ட கேட்பேன் என்று உமர்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள், நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், நாம் எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம்? உலகத்தில் வாழ்வதென்றால் நம்ம லட்சியமாக வைத்திருப்போம், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் அவர்கள் எல்லாம் இருக்கிறது, வாழ்க்கை வேண்டும், ஆனால் அந்த வாழ்க்கை நன்மையாக இருக்க வேண்டும். உயிர் மௌத்தா போற வரைக்கும் நான் அமல் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று உமர்லாஹ் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு சொல்கிறார்கள். இப்படி சஹாபாக்குடைய வாழ்க்கை, நபிமாருடைய வாழ்க்கை பாருங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலுடைய சமூகத்தினுடைய தூதராக அனுப்பப்பட்டார். எல்லாருக்கும் தெரியும், ஃபிரௌனுடைய மிக கொடூரமானவன். அந்த கொடூரமானது தப்பிச்சு எப்படியாவது ஓடிடணும். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. அல்லாஹ் தஆலா பாலஸ்தீனுக்கு போகணும்னு அனுமதி கொடுத்தாச்சு. பாலஸ்தீனுக்கு போன அனுமதி கொடுத்து பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய கொடுங்கோல மன்னனிடத்திலே நீங்கள் போர் செய்ய வேண்டும் என்று கட்டளை இடுகிறான். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு ஏற்றுக்கொண்ட தோழர்களும் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடக்கிறார்கள். என்ன செய்கிறாங்க பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான், அந்த மன்னர்கிட்ட போர் செய்யணும், எல்லாரும் போர்க்களத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன தெரியுமா சொன்னார்கள் அன்புக்குரிய தோழர்களே, இதைத்தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேல் சமூகம் மாதிரி நினைத்துக் கொள்ளாதீர்கள், நாங்கள் முகம்மதுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள். எப்படி என்று சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா போர் செய்ய அனுமதிக்கிறான். இவங்க சொல்றாங்க, மூசா அந்த மன்னரிடத்தில் போய் நாங்கள் அடிபட்டு துன்பப்படணுமா, நாங்கள் மரணிக்கணுமா, நீங்களும் உங்கள் அல்லாஹ்வும் என்ன செய்யுங்கள், போர்க்களத்தில் நின்று போராடி அந்த மன்னரை கொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதை சொல்லிய காரணத்தினால் இன்றைக்கு இஸ்ரவேல் இருக்கார்களே,
இஸ்ரேல் என்ற ஒரு நாடு முஸ்லிம்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறதே, அந்த மன்னருடைய யூதர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு மாற்றமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு கூட்டம் இருக்கு என்று சொன்னால் அந்த யூத கூட்டம் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாற்றம் மட்டுமல்ல, உலகத்தில் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று 40 ஆண்டுகள், சுபஹானல்லாஹ், 40 ஆண்டுகள் நாதியற்றவர்களாக உலகம் முழுக்க பாலைவனத்தில் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் உலகம் முழுக்க அல்லாஹ் தஆலா சபிக்கப்பட்டார்கள். அந்த சபிப்புல மூசா அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். ரொம்ப நாள் போராட்டம், 40 ஆண்டுகள், இறுதி கட்டத்தை வந்தாச்சு. இறுதி கட்டத்தில் எப்படியாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பள்ளி வாசலுக்குள்ள நுழைவதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆசை. அதுதான் அவருடைய ஆசை. பள்ளி வாசலுக்குள்ள நுழைச்சிடலாம், நம் தோழர்களை உள்ளே சென்று விடலாம், நம் சமூகத்திற்கு விடுதலை கிடைக்கும், சாபத்திலிருந்து மீட்சி கிடைக்கும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் மலக்குல் மௌத்தை அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிரை கைப்பற்ற வானவர். அவர் புகாரியில் வரப்பட்ட நபிமொழி. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற மூசா நபிமாருடைய தலைப்பில் இந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட மலக்குல் மௌத் வராரு, உயிரை கைப்பற்ற வராரு. இவர் என்ன செய்யறாரு? மனித உருவத்தில் வருகிறார். மலக்குல் மௌத் எப்படி வராரு? நமக்கெல்லாம் எப்படி ரசூல்லா பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தில் நபிமார்களுக்கு மட்டும் இப்படி ஸ்பெஷல் ஒரு அனுமதி இருக்கிறது. அனுமதி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். என்ன அனுமதி? நமக்கு மௌத் வருதுன்னு வச்சுங்களேன், திடுதிப்புன்னு வந்துடும், விதிக்கப்பட்ட நேரத்தில் வந்துடும், நமக்கு முன்னாடியே செய்தி வராது. இப்போ நம்ம மரணிக்க போறோன்ற செய்தி. ஆனால் ரசூல்லா நபிமார்களுக்கு அப்படி அல்ல. ஏன் அப்படி அல்ல? இதுக்கு வரலாறு சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் மக்களிடத்தில் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஒரு அடியான்ட்ட கேட்டாங்க. எப்படி கேட்டா? இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீர்களா, மறுமையை நீங்கள் விரும்புகிறீர்களா என்ற வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினான். ஆனால் அந்த அடியார் இந்த உலகத்தை வேண்டாம், மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டார். அந்த அடியார் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். இந்த மாதிரி நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பு அந்தஸ்தை ஏற்படுத்துவான். ரூஹ வாங்கறதுக்கு முன்னாடி மலக்குல் மௌத்தை விட்டு அல்லாஹ் பேசுவான். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல பேசுகிறான் அல்லாஹ். மலக்குல் மௌத் வராரு. அப்படி மலக்குல் மௌத் வந்து என்ன செய்றார்? உயிரை கைப்பற்றக்காக வரும்போது மூசா புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிற மௌத்துன்னு தெரியாது, உயிரை கைப்பற்ற வானவர்னு தெரியாது. இவர் ஓங்கி அடிச்சிடுறார். மௌத்தை கைப்பற்ற மலக்குல் மௌத் வராரு, இவருக்கு தெரியல, ஓங்கி அடித்து விடுகிறார். அடிச்ச உடனே மலக்குல் மௌத் அல்லாஹ்ட்ட போறாரு. எல்லாம் மௌத்தை விரும்பாத ஆள்கிட்ட என்ன அனுப்புற? அவர் போனாலும் சும்மா இல்ல, என்ன மலக்குன்னு கூட தெரியாம அடித்து விட்டார். இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னை போய் அனுப்பிட்டு அவர் வேற ஏதாவது ஆசையில் இருக்கிறார். அவருக்கு என்ன ஆசை? உலகத்தில் நிரந்தரமா வாழ்ந்துடணும், 40 வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம், எப்படியாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவை பிடித்து உள்ளத்தில் அங்க இருக்கக்கூடிய சுகபோகமான இன்பங்கள் வாழ்ந்து விடணும். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆசை இல்லை. அவருடைய ஆசை என்ன? என் சமூகத்திற்கு மீட்சி கிடைக்க வேண்டும், அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் நல்லடியாராக மாற வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். போன உடனே இப்படி ஒரு நிலை. அல்லாஹ் கேட்கிறான், உண்மையிலேயா நடந்துச்சா? ஆமா. அல்லாஹ்க்கு தெரியாதா? இந்த சம்பவம் நடக்குன்றது அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் என்ன செய்கிறார் என்றால் மலக்குகிட்ட சொல்றான், மலக்குல் மௌத்துக்கிட்ட சொல்றான், மனித ரூபத்தில் போன மலக்கு, நீ போங்க, போய் அவர்கிட்ட ஒரு வாய்ப்பை வழங்குங்க. என்ன வாய்ப்புன்னா, ஒரு மாட்டை பிடி, அந்த மாட்டினுடைய மேலே கையை வையுங்கள், அந்த கையில் எவ்வளோ ரோம முடிகள் அகப்படுகிறதோ, எவ்வளவு முடி என்ன செய்யுது மேலே இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு. யாருக்கு? நபிமார்கள். நமக்கு இல்லை, நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி வாய்ப்பை கொடுக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்கு வராரு, மலக்குல் மௌத் வராரு. அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் பேச சொன்னா வாய்ப்பு கொடுக்கிறான் நம்ம அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன வாய்ப்பு? ஒரு மாட்டை பிடிங்க, அந்த மாட்டை பிடித்து அதன் மீது உங்கள் கையை வையுங்கள், அது எவ்வளவு முடி உங்க கையில் அகப்படுகிறதோ அவ்வளவு நாள் இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். அது 100 முடி இருந்தால் 100 ஆண்டு, 200 முடி இருந்தால் 200 ஆண்டு,
எத்தனை முடிகள் உங்களுக்கு கையில் அகப்படுகிறதோ அத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொள்ளலாம் என்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு என்ன? மரணம் தான், மௌத்து தான். அதுக்கு பிறகு மரணம் தானா? அதுக்கு பிறகு வாழ்வு இல்லையா? இல்லை, மௌத்து தான். அப்ப ஏன் அவ்வளவு தூரம் போனோம்? இப்பொழுதே என்னுடைய உயிரை கைப்பற்றிக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு ஆசை எனக்கு. என்ன ஆசை என்றால், அல்லாஹு தஆலா இந்த சமூகத்தை சபித்து விட்டான். 40 ஆண்டுகள் நாங்கள் வீதியற்றவர்களாக, நாதியற்றவர்களாக பல நாட்கள் திரிந்திருக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு கதவுக்கு முன்பாக நின்று, அந்த கதவுக்கு முன்பாக நின்று அங்கே நின்றால் என் சமூகத்திற்கு மீட்சி கிடைக்கும். அந்த கதவுக்கு முன்பாக நின்று நான் மரணிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல அந்த மலக்குல் மௌத் அல்லாஹ்விடத்தில் போகிறார், இந்த வாய்ப்பை சொல்லுகிறார். அங்கே என்ன செய்கிறார்கள்? மலக்குல் மௌத் அந்த எந்த இடத்தில் உயிரை கைப்பற்றுகிறார் என்றால், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய நுழைவாயிலுக்கு முன்பாக, கதவிற்கு முன்பாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உயிரை கைப்பற்றியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மெஹராஜ் பயணத்தில் ரசூலுல்லாஹ் போனப்போ மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய நுழைவாயிலுக்கு நேர்மாறாக மூசாவுடைய கபரை நான் பார்த்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் நபிமார்கள் விரும்பி இருக்கிறார்கள், சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவதற்கல்ல, நீண்ட அமல் செய்ய வேண்டும். அவருடைய எண்ணம் பாலஸ்தீனத்தை அடைய வேண்டும், அந்த பள்ளியில் தொழ வேண்டும், அந்த பள்ளியில் தன்னுடைய சமூகத்தார்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசைப்பட்டார்கள். எதற்காக? அமல் செய்வதற்காக. 2 நபிமார்கள் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு எல்லா அற்புதத்தை கொடுத்தான். மற்ற நபிமார்கள் மாதிரி கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி அல்லாஹு தஆலா கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான். அதிகாரம் மட்டும் கொடுக்கவில்லை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பறவைகள் பேசும் அந்த ஆற்றலை கொடுத்தான், எறும்புகள் பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா கொடுத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு. காற்றை அல்லாஹு தஆலா, காற்றை பிடிக்க முடியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார் என்றால் காற்று அவர்களுக்கு கட்டுப்படும். அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான், காற்றோடு பேசக்கூடியது. காற்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் நகராது. இது கதையல்ல, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொன்ன வரலாறு சம்பவம் நபிமொழியிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நபிக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் பாருங்கள். உலகத்திலேயே ஜின்னு அடிமையா வேலை வாங்கின ஒரு நபி. ஜின்னு நம்மள மாதிரி. ஜின்னு எப்படிப்பட்டது தெரியுங்களா? மனிதர்கள் பலத்தால் பலகீனமானவர்கள், அறிவால் குத்தி கூர்மையானவர்கள். மனுஷங்க பலத்தால் நாம பலகீனமானவங்க, பலங்கள்லாம் கிடையாது, அவ்வளவு பெரிய பலம் நம்மகிட்ட கிடையாது. ஆனால் புத்தியால், அறிவால் மனித சமூகம் உயர்ந்தது. ஆனால் ஜின் சமூகம் எப்படி தெரியுமா? பலத்தால் பெரியது. பலம் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். பலத்தை சார்ந்தவர்கள், பெரிய பலத்தை படைத்தவர்கள். அறிவு அறிவு என்ன செய்யும்? கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், மனுஷன மாதிரி இருக்காது. அல்லாஹு தஆலா இந்த ஜின்னினத்தை அடிமையாக வேலை செய்யப்பட்ட ஒரு நபி யார் என்று சொன்னால் அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பள்ளிவாசலை கட்ட வேண்டும். அது சிதிலம் அடைஞ்சிருக்கிறது. அது எப்படியாவது கட்டி இந்த சமூகத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்ற ஆசை. மலக்குல் மௌத் வரார். மலக்குல் மௌத் வந்து என்ன செய்யறாருன்னா, உயிரை கைப்பற்ற போறேன்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், அட உயிரை கைப்பற்றது கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. பள்ளிவாசல் இப்பதான் இவங்க ஜின்னுகளை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறேன். அவர் ஜின்னை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறார். இவங்க நான் இல்லைன்னு வச்சுங்களேன், விடுதலையா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கும் வரைதான் அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? அடிமை என்ற சித்தாந்தம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார்கள் என்றால், மௌத்தா போயிட்டாருன்னா விடுதலை, யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. அப்ப என்ன செய்யறது என்று மலக்குல் மௌத் கேட்கிறார். மலக்குல் மௌத் அல்லாஹ்ட்ட போறாங்க. மலக்குல் மௌத் குறிப்பிட்ட ஒரு ஆள் அல்ல, ஒவ்வொரு ஆளுக்கு அல்லாஹ் வச்சு நியமிச்சிருக்கிறான். அவரு நேரா போறாரு. நேரா போய் அல்லாஹ்ட்ட விசாரிக்கும், அல்லாஹ்ட்ட உரையாடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான்,
ஒரு குச்சியை நிப்பாட்டி அதில் சுலைமான் நின்று கொள்ளட்டும் என்று சொல்கிறார். சுலைமான் நின்று கொண்டு ஜின்களிடத்தில் வேலை சொல்லட்டும், வேலை ஆட்டோமேட்டிக் நடக்கும் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன செய்யறாச்சு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போயாச்சு. சாயக்கூடிய சாய்மானத்தில் நின்றார். ஒரு குச்சியை ஊனிக்கொண்டு நின்று விட்டார். குச்சியை ஊனிக்கொண்டு ஜின்களிடத்தில் சொல்கிறார், வேலை செய்யுங்க. வேலை வாட்டு நடந்து கொண்டே இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஜின்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஜின்கள் செங்கல்ல கொண்டு வைக்கும், பார்க்கும். சுலைமான் பார்த்து கொண்டு இருக்கிறார். பயந்துகிட்டு வேலை நடக்கும். இப்படி வேலை நடந்துகிட்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட எந்த நிலைக்கு தாழ போயிருச்சுன்னா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பள்ளிகள் முடிக்கக்கூடிய நிலை. பள்ளிவாசல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிந்த பிறகு பாருங்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதோ உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டது. அவர் மௌத்தா போயிட்டாரு. எதிர நிற்கிறாரு? குச்சியில நிற்கிறார். ஜின்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறது, சுலைமான் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். வேலை துரிதமாக நடந்து முடிகிற நிலை. ஆனால் அந்த நேரத்தில் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா எப்பொழுதும் வெளிப்படுத்திடுவானா இல்லையா? கையில் கூடியிருந்த குச்சி கரையான் அரித்து 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 குச்சி உடைந்து கீழே விழுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் கீழே விழுகிறார்கள். விழுந்த பிறகுதான் ஜின்கள் நினைக்கிறது, அட பாவிகளா, இத்தனை நாள் மரணித்த சுலைமான் கூடிய கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டு இருந்து விட்டோமா? அவர் என்றைக்கோ மரணித்து விட்டார் போல தெரிகிறது. நாம் இத்தனை நாள் புத்தி கூர்மை இல்லாமல் முட்டாளாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் இந்த மனித சமூகத்துக்கு சொல்லி காட்டுகிறார். நினைத்து பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழணும்னு ஆசை. ஆனா வாழணும் ஆசை எதை நோக்கி? அல்லாஹ்வுடைய பள்ளி ஆலயத்தை கட்டி உருவாக்க வேண்டும், உருவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. எந்த நிலைக்கு நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது பாருங்கள். எந்த மோகத்தில் இந்த சமூகம் போயிட்டு இருக்குது. இளைஞர் சமூகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ரீல்ஸ்ல நம்முடைய சமூகம் மூழ்கி கொண்டிருக்கிறது. விளம்பர மோகத்தை எதிர்நோக்கி ஓடுகிறார்கள். சென்னையில் சமீபத்தில் நடந்த ஒரு வரலாறு சம்பவம். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், திருப்பி அல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நாம் எப்படி பயணிக்க வேண்டும் என்று நமக்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தூதர் மொழியாக வந்த தோழர்கள் நமக்கு முன் உதாரணம். எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. ரீல்ஸுடைய மோகம். சென்னையில் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கல்லூரியில் படிக்கிறான். ட்ரெயினில் போகிறான். லோக்கல் ட்ரெயினில் ஒரு பையன்கிட்ட கேமராவை கொடுத்துட்டான். கேமராவை என்ன செய்ய, முன்னாடி வச்சுக்கோ. முன்னாடி வச்சுட்டான். வீடியோ பண்ணிட்டு இருக்கிறான். வீடியோ பண்ணிட்டு இவன் என்ன செய்யறான், அந்த எலக்ட்ரிக்கல் ட்ரெயினில் கம்பியை பிடித்து என்ன செய்கிறான் என்றால், வெளியே வர மாதிரி உள்ள போற மாதிரி, வெளியே வர மாதிரி உள்ள வர மாதிரி ஒரு சாகசம் நினைத்து சின்ன சின்ன வீடியோவை போட்டு லைக்குக்கு ஆசைப்பட்டு, அவன் கொடுக்கிற காசுக்கு ஆசைப்பட்டு, அதில் இருக்கக்கூடிய விளம்பரத்திற்கு ஆசைப்பட்டு, அதில் வரக்கூடிய கமாண்டுக்கு ஆசைப்பட்டு என்ன நினைக்கிறான்னா, எப்படியாவது என்ன செய்வோம், இத்தனை லட்சத்தை இத்தனை மில்லியனை தொட்டு விட வேண்டும் என்ற ஆசையில் என்ன செய்கிறான், ட்ரெயினில் போராடுறான். வெளியே வரவும் உள்ள போகவும், வெளியே வரவும் உள்ள போகவும். ஒரு கட்டத்தில் வீடியோ எடுத்துக்கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஒரு கம்பி அடித்து தலை சிதறி கீழே விழக்கூடிய நிலை, ஆஸ்பத்திரியில் மரணிச்சு விடுகிறார். வாழ்க்கை எப்படி? ஒரு ரீல்ஸ்னால என்ன போச்சு? ஒரு ரீல்ஸ்னால உயிரை பாக்கி விட்டான். இது மாதிரி பல பேர் இருக்கிறான். இயற்கை காட்சியை என்ன செய்யறான், ரசிக்கிறேன். தீபாவளி முடிஞ்சிச்சு, லீவு 3 நாள். இயற்கை, அல்லாஹ்வுடைய இயற்கை ரசிங்க. எல்லாமே பாருங்கள். அல்லாஹ் பார்ப்பதற்காக படைத்திருக்கிறான். பிரம்மாண்டமான ஜபலை வைத்திருக்கிறேன் பார். அங்கே மரங்கள் வளர்ந்திருக்கிறது பார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி உலகம் முழுக்க பாரு. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அங்க ரீல்ஸ் செய்கிறோம் என்று வீடியோ பண்றான், அப்படியே விழக்கூடிய நிலை பார்க்கிறோம். வாழ்க்கை என்பது பல முறை அல்ல சகோதரர்களே, ஒரு முறைதான். மருத்துவ உலகம் இன்றைக்கு பேசப்படுகிறது. ஆபரேஷன் தியேட்டருக்கு பாருங்க, அங்க ஒரு சின்ன கிருமி கூட போயிடக்கூடாது ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள. இதெல்லாம் வேற எங்க சமூகத்தில், முஸ்லிமுடைய சமூகத்தை பற்றி பேசப்படுகிறது. இந்த ரீல்ஸுடைய மோகம் எந்த அளவுக்கு, விளம்பர மோகம் நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது, இளைஞர்கள் மத்தியில் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். எவ்வளவு கேவலமாக நம்முடைய சமூகம் மட்டுமல்ல, பிற சமூகத்தை சார்ந்தவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். மருத்துவ உலகம் எவ்வளவு பெரிய முக்கியமானது.
அந்த மருத்துவ உலகம் ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்கு போறப்போ டாக்டர் தலைக்கு என்ன செய்வார்? ஒரு கவசம் போடுவார். ஏன் போடுறாரு? முடி ஏதாவது விழுந்துடக்கூடாது. உடம்புல என்ன செய்வார்? ஒரு இது போடுவார், ஏதாவது கிருமி வந்துடக்கூடாது. முகத்தில் இவங்களுடைய மூச்சு காற்று அவர்கள் மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இவ்வளோ கவச உடையோடு போவார்கள். ஆனால் ஆஸ்பத்திரி தியேட்டர்ல மனைவிக்கு பிரசவம் நடக்கிற காட்சி லைவ் ஓடுது, வீடியோ. அந்த வீடியோ எவ்வளவு பெரிய நிலை! முஸ்லிம் எதை நோக்கி செல்கிறான்? முஸ்லிம் மக்கள் எதை நோக்கி செல்லப்படுகிறது? தன் மனைவிக்கு நடக்கக்கூடிய அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இவர் கலந்து கொள்றதும் இல்லாம அந்த இடத்தில் ரீல்ஸ் வீடியோ, அந்த வீடியோ எடுத்து லைக்குக்கு வெளியே போடுறது. என்ன நிலை! தொப்புள் கொடி இருக்கு பாருங்க, தொப்புள் கொடி, அதை கட் பண்றது. என்ன ரிப்பன் வெட்டுறத? ரிப்பன் வெட்டக்கூடிய காட்சியாது. இதைய வெட்டுகிறான். மருத்துவம் அனுமதிக்கிறது, டாக்டர் அனுமதிக்கிறாரு. இன்னைக்கு அரசாங்கம் அதை கண்டிக்கிறது, அரசாங்கம் வன்மையா கண்டிக்கிறது. இதனால் அந்த டாக்டருக்கு மட்டுமல்ல, அந்த டாக்டரை சார்ந்து அங்கே வேலை செய்தவர்கள், அதை சம்பந்தப்பட்டவர்கள், அந்த வீடியோ எடுத்தவர்கள், அந்த ஒட்டுமொத்த அந்த ஹாஸ்பிட்டலுக்குமே இதனால் பயங்கரமான பிரச்சனை. அப்ப நம்முடைய மோகம் எங்க போகுது? எதை நோக்கி பயணிக்கிறோம்? வாழ்க்கை என்பது நபிமார்களும் சஹாபாக்களும், சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்க்கை பாருங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலம் 36 வயசுல என்ன செய்கிறார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். 40வது வயசுல மரணிக்க 2 விதமான நபிமொழிகள் துவக்கப்படுகிறது. எப்படின்னு பாருங்க. உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார், தூங்கி கொண்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் இறங்கி வரார்னா எதையாவது ஒரு விஷயத்தை இறைவசனம் இறக்குவதற்காக வருவார். ஆனால் ஜிப்ரீல் வழக்கத்துக்கு மாறாக வருகிறார். ரசூலுல்லாஹ் தூங்கி கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ்வை தட்டி எழுப்புகிறார். ரசூலுல்லாஹ் எந்திரித்து பார்க்கிறார். ஜிப்ரீல், அல்லாஹ்வுடைய தூதர் யார்? மலக்குல் மௌத். மலக்குல் மௌத் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கக்கூடிய அளவிற்கு சஅத் பின் முஆதுடைய ஜபலுடைய மரணம் இருக்கிறது. அர்ஷ் நடுங்குற அளவுக்கு 4 வருஷத்துல 6 வருஷத்துல என்ன தியாகம் பண்ணியிருப்பார்? எப்படி வாழ்ந்திருப்பார் இந்த உலகத்தில்? வரலாற்றில் இன்னைக்கு பாருங்கள், அவர் அபூ ஹுரைரா இல்லைன்னா இன்னைக்கு நபி மொழியே இல்லை, ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு இல்லைன்னா நபி மொழி இல்லை, இப்னு உமர் இல்லைன்னா நபி மொழி இல்லை. வாழ்றது குறைவான காலம்தான். ஆனால் வரலாறு பேசக்கூடிய அளவிற்கு, படித்தால் நன்மை பெறக்கூடிய அளவிற்கு சஹாபாக்களும் அவரோடு வாழ்ந்த தோழர்களும் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்விடத்தில் விரும்பி கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கொடு, அந்த ஆயுள் நன்மையாக மாற்று, உன்னை ரொம்ப காலம் வணங்கக்கூடிய வணக்கசாலியாக மாற்று, நன்மையை புரியக்கூடியவனாக மாற்று என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களை என்னை ஆக்கி கூறிய உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிகு இந்த ஜுமாவுடைய தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கொள்ளுமிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது பல நாள் வாழ போகிறதல்ல, ஒரு குறைவான நாட்கள். அந்த குறைவான நாட்களில் பயன் தரக்கூடிய வகையில் நம்முடைய நன்மைகள் அமைய வேண்டும். அல்லாஹு தஆலா நிரந்தரமான நன்மைகள் சொல்லும் பொழுது, நிரந்தரமான நன்மை அப்படின்னா மௌத்தானாலும் நன்மை வரணும். பயனுள்ள கல்வி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். பயனுள்ள கல்வி என்றால் மார்க்க ரீதியாக ஒருவன் கற்று அதை பிறரிடத்தில் சொல்லும் பொழுது பயனுள்ள கல்வி. ஒருவன் குர்ஆன் ஓதுகிறான், அவனுடைய பிள்ளை குர்ஆன் ஓதுகிறது, அவனுடைய சங்கதியே ஓதுகிறது என்று சொன்னால் அதற்கான கூலி அல்லாஹு தஆலா வழங்குவார். நமது பள்ளிவாசலில் மதரசா கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள். சின்ன சின்ன பசங்க, பெரிய லெவலில் சின்ன பசங்க குர்ஆனை ஓதக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு அல்லாஹு தஆலா உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த பள்ளிவாசல் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது. ஒன்று ரமலானிலிருந்து இமாமை போட்டு நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதில் இப்போ புரு நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து செய்கிறாங்க, பணிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாமே என்ன தேவைன்னா பொருளாதாரம்.
இந்த பொருளாதாரம் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும். வெளியே இருக்கக்கூடிய சகோதரர்கள் சந்தாவுக்கு சில கூப்பிட்டு கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாமல் போயிடுச்சு, அல்லது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் செயல்படாமல் போயிடுச்சுன்னா நாம் ஏதாவது கேட்டு செயல்படுவோமா? வீட்டில் அரிசி தீர்ந்துருச்சு, நம்ம கேட்டு செயல்படுவோமா? வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போயிடுச்சு, கேட்டு செயல்படுவோமா? இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். இதெல்லாம் இயங்குகிறது என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலியமாகத்தான் இயங்குகிறது. நீங்கள் கொடுக்கக்கூடிய சந்தாக்கள் மூலியமாகத்தான் இயங்கப்படுகிறது. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு தான் இங்கே முழுக்க முழுக்க பயணித்து போகிறது. சந்தா வசூல் பண்ணக்கூடிய எண்ணம் என்ன தூண்டுகிறது என்றால், ஒவ்வொரு இடத்திலும் கூப்பிட்டு கேட்கணும். கூப்பிட்டு கேட்குறாங்க, ஆனால் கேட்டாலும் என்ன செய்ய, நாளை தள்ளி போடுறது, நாளை தள்ளி இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க என்று அலைக்கழிக்கிறது. ஆனால் இங்கே பணி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. நன்மைகள் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது. அந்த நன்மையை உதறிக்கொண்டு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இந்தியாநாடு பகுதியில் எல்லா மக்களும் என்ன செய்கிறார்கள், அதற்கான பொருளாதாரத்தை கொடுத்துட்றாங்க. வெளியே இருக்கக்கூடிய சகோதரர்கள், உங்களிடத்தில் பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் கேட்காமலே மாதம் பாருங்கள், எப்படின்னா 10ஆம் தேதி கொடுக்க வேண்டியது, போன மாதம் 10ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 1. நடத்தக்கூடிய எனக்கும் குடும்பம் இருக்கும், மற்ற எல்லாரும் சூழ்நிலையும் உணர்ந்து ஜும்மா மேடையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சிந்தித்து பார்க்க என்பதற்காக சொல்லுகிறேன். என்று சொன்னால், நம்ம வீட்டில் நம்ம சகோதரனுக்கு இது மாதிரி நடந்தால் நீங்கள் ஒரு பொறுத்துக் கொள்வீர்களா? இப்படி இறங்கினா நம்ம செயல்பட முடியுமா? இதை செயல்படுத்துவதற்கு என்ன முயற்சி நம்மிடத்தில் இருக்கிறது? அப்போ அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த சந்தா பெண்டிங் இருக்குதுன்னா இது என்னுடைய வாக்குறுதி. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குறுதி மாற்றமாக நடந்தால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். ஆகையால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சந்தாக்களை வெகு விரைவாக கேட்காமல் மாதம் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுத்துங்கள் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.